கஷ்டப்பட்டு ஒரு சேனலை உருவாக்குறோம். உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் அதில் நிறைய எஃபர்ட் போடுறோம். வீட்டுக்கு ஃபோன் பேசுகிறதில்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட பேசுகிறதில்ல. எவ்வளவோ அசிங்கங்கள், எவ்வளவோ கமெண்ட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேடாக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கோம். அந்த சொசைட்டியில் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்சது வரை நமக்கு ஒரு மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை தேடி தேடி நிறையா கண்டென்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணுவாங்க. எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசி வீடியோக்கள் வந்து போடுறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வர்றது கிடையாது. ஆனால் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. கிட்டத்தட்ட இந்த பிரச்சனையை ஒரு 4 மாதங்களாக நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு நானும் ஏகப்பட்ட வழியில் ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் இது வரைக்கும் முடியலை. பண்ணுறதுன்னு கூட தெரியலை. ஆனால் சோசியல் மீடியாவில் ரொம்ப வல்கராக பேசுகிறவங்களுடைய ஐடியாலாம் எந்த ஒரு அஃபெக்ட் ஆகிறது இல்லை. செக்ஸுவலாக நடந்துக்கிறாங்க. 200 வீடியோ போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து கம்யூனிட்டி கைட்லைனை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய வீடியோஸ்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைனையும் ஃபாலோ பண்ணலை அப்படின்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு சத்தியமாக தெரியலை.